சார் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்டீங்க, சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இப்போது வந்து மகிழ்ச்சியாக தான் இருக்கார் முதல்வர். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப கஷ்டத்துலேயோ கோவத்துலேயோ இருந்திருந்தா இந்நேரம் திரு சேகர் பாபு கிட்ட என்னையா இது அப்படின்னு டென்ஷன் ஆகிருக்கணும். ஆகாமல் இருக்காருன்னா அப்போ இடி தன் மகனுக்கு இருந்த கழுத்துக்கு மேல் தொங்கிட்டு இருந்துச்சுல அந்த கத்தி, அது டிசால்வ் ஆகிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. நிதி ஆயோக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிதிக்கு சிக்கல் இல்லை, திரு உதயநிதிக்கு சிக்கல் இல்லை அப்படின்னு தானே சார் புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் அவரையும் ஏமாற்றி வைத்திருக்கிறார்கள். செல்வி ஜெயலலிதாவையே ஏமாற்றிய உலகம் இது. பெங்களூரு சென்றால் நாம் கைது செய்யப்படுவோம் என்பது, தண்டிக்கப்படுவோம் என்பது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக ஜெயலலிதா அன்று கிளம்பி பெங்களூரு சென்றிருக்க மாட்டார். நான் ஈவினிங் ரிட்டர்ன் ஆகிடுவேன், ஈவினிங் எனக்கு இந்த டிஃபன் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிவிட்டு தானே ஜெயலலிதா சென்றார். ஏன் அப்படி சென்றார்? உளவுத்துறை சொன்ன ரிப்போர்ட்டை கேட்காம வந்துருக்கலாம். அது ஒரு உளவுத்துறை சொல்லலை. ஃபஸ்ட்டு உளவுத்துறை சொல்லலை. ஒரு 18 பேஜுக்கு அம்மா இதாம்மா ஜட்ஜ்மெண்ட்டு குன்காவை செட்டிங் பண்ணிட்டோம் சொன்னது யார் சார்? சொன்னது வேண்டாம். ஜட்ஜ்மெண்ட் டைப் பண்ணி கொடுத்துட்டாங்க கையில். ஓ, குன்கா ஜட்ஜ்மெண்ட் இவங்க டைப் பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் ஆப்ரேட்டிவ் போர்ஷன். 300 பக்கம் இருக்கும் ஜட்ஜ்மெண்ட்டு. கடைசியில் தீர்ப்பு, இவர் குற்றவாளி, அந்த தீர்ப்பு. ஏன் இவர் அது பின்னாளில் குமாரசாமி அளித்த தீர்ப்பு. அது குமாரசாமி விடுதலை செஞ்சா தெரியுமா? அந்த தீர்ப்பை இதுதான் குன்கா எழுதுகிற தீர்ப்புன்ட்டு செல்வி ஜெயலலிதாவுக்கு ஒரு 16 பக்கமோ 2 பக்கமோ, ஐ திங்க் 100 crores, கரெக்டாக தெரில, எனக்கு 100 கோடின்னு நினைக்கிறேன். அடிச்சு போயிட்டான். இதை நம்பிட்டு பார்த்துட்டு, இன்னொன்று இவங்களோட மைண்டே வந்து பணத்துக்கு மயங்காதவர்கள் யார் அப்படின்றது உங்கள் மைண்டில் இருக்கும்போது நீங்கள் அதை தான் நம்ப விரும்புகிறீங்க. ஈவினிங் டின்னருக்கு வந்து சொல்லிட்டு போய் கொடுத்த உடனே வண்டியிலேருந்து நேஷ்னல் ஃப்ளாகை ரிமூவ் பண்ணுங்கன்னு குன்ஹா ஆர்டர் போடும்போது தான் இந்த அம்மாவுக்கு நம்ம ஜெயிலுக்கு போகிறோன்றது தெரியுது. அது வரைக்கும் தயாரிப்பு வேலையே செய்யலை. அப்போ தான் கூப்பிட்றாங்க பன்னீர்செல்வத்தையே. இல்லைன்னா ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கல்ல. ஏன் போகிறாங்க ஃபஸ்ட்டு? அது வந்து வெளியாட்கள் செல்வி ஜெயலலிதாவை ஏமாத்தினது, அதை புரிஞ்சிக்க முடியுது. இது நேரடியாக பிரதமரையே போய் மீட் பண்ணிட்டு வந்துட்டார்ல சார். பிரதமரை மீட் பண்ணால் பிரதமர்கிட்ட வந்து பேட்டாக்கோ ஈடிசே பச்சாவுங்க அப்படின்ட்டு பிஎம்ஆ சொன்னார். ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களை அல்லவா இவர் சந்தித்து விட்டு வந்தார். இந்த சந்திப்பை ஏற்படுத்தியது யாருன்னு சொல்கிறேன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் சொல்லவே. அண்ணன் ஆராசாயா போதுமா? அவருக்கு இந்த கட்சியின் பொருளாளராக வேண்டும் என்று ஆசை இருக்காதா? ஆகக்கூடாதா? ஆகலாம். அண்ணன் ஆராசா அவர்கள் அந்த திராவிட வித்து, திராவிட வீச்சு, திராவிட கொள்கை. இன்னொன்று சொல்றேன். இந்த குடும்பத்துக்கிட்ட அதிகாரம் இருக்க வரைக்கும் அண்ணன் ஆராசா பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? முடியாது. இந்த குடும்பத்தை அகற்றிட்டேன்னா அண்ணன் ஆராசா கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? அப்பயும் கொஞ்சம் கஷ்டம்தான். பிஜேபி இவரை பொதுச் செயலாளர் ஆக்குன்னு சொன்னால் ஆக முடியுமா? முடியும். என்ன இப்படி வேப்பா பார்க்குறீங்க? அரசியலில் நடக்காதது எதுவுமே இல்லை. இல்லை ஆராசா தான் கூட்டு வந்தது. ஆராசா அவர்களே வந்து நம்பி இருக்கலாம்ல. இந்த வழியில் அங்கே போய் அவர்களை சென்று சேர்ந்தால் அவங்க கிட்ட பேசுனா திரு உதயநிதி அவர்கள் விடுவிக்கப்படுவார்னு யாரு? ஆராசா அவர்கள் நம்பி இருக்கலாம். இப்படி அவர்கள் யாரை விடுவித்திருக்கிறார்கள் இதுவரை? ஆராசா, நீங்கள் சொல்கிறத ஐ அக்ரி வித் யூ. ஆராசா நம்பி கூட இருக்கலாம். ஆராசாவும் ஏமாந்திருக்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ நேரடியாக அவங்க போய் பேசிட்டு வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் ஏமாந்துருக்காங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்கள் அவங்க ஏமாந்துட்டாங்க, நாளைக்கு இன்னும் அந்த கத்தி வந்து மறைஞ்சு போல உதயநிதி மேலே தான் தூங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்களா? வரேம்மா, நான் முடிச்சிடுறேன். கிட்டத்தட்ட அதுதான் நான் சொல்ல வர்றது. போய் இவர் சந்தித்த ஆர்எஸ்எஸ் பிரமுகர் இவர்களிடமெல்லாம் வந்து இவர்கள் கொடுத்த வாக்குறுதி பீகார் எலெக்ஷனுக்கு செலவுக்கு தந்துடுறேன். இன்றைக்கி ஜூனியோடனே ரிப்போர்ட் ஆகிருக்குது. தந்துடுறேன் என்று சொன்னவுடன் டெல்லியிலேருந்து வந்து நேற்றைக்கு முன்தினம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த வேலை தான். நேற்று முழுக்க திரு உதயநிதி அவர்கள் அலுவல் ரீதியான ஏராளமான பணிகளை பார்த்த செய்திகள் வந்திருக்குமே வெளியில். புதுக்கோட்டைக்கு போனார், வரிசையாக வேலையெல்லாம் பார்த்தார். இதெல்லாம் பரபரப்பு. நேற்று தெரியல, நேற்று முன்தினம் இருந்தார். டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே இதே மாதிரி ஊதி அடிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஆராசாவும் ஏமாந்துருக்கலாம். ஆனால் நான் ஆராசா ஏமாந்தாருன்னு நான் நம்பலை. இன்னொன்று, ஆராசா அதை நம்பி ஏமாந்துருந்தாருன்னா மீண்டும் இந்த குடும்பம் தானே அதிகாரத்துக்கு வரும். அதனால் ஆராசாக்கு என்ன பிரயோஜனம்? கூட்டு போய் விட்ட உடனே பீகார் தேர்தல் செலவுக்கு ஒரு 500 கோடி கொடுத்துட்டா சொல்லியிருக்காங்க.
ஒரு 500 கோடி கொடுத்து விட்டோன்னா இது டாஸ்மாக் பணத்திலே ஏதோ ஒரு பணம்யா இல்லைண்ணா, இன்னும் டாஸ்மாகில் மட்டும்தான் ஊழல் நடக்கிற மாதிரியே பேசின்னு இருக்கிறேன். அதுதான் அடுத்தவங்க காசு. அப்போ மற்றதுல எதுலையுமே உங்கள் ஊழல் செய்யலையா? அதெல்லாம் ப்ராஜெக்ட் போட்டு அவங்க எடுக்க இது யார் யார் கொடுத்தாங்கன்றத சொல்கிறேன். போய் சொன்ன உடனே ஒரு விகடனில் வந்து நியூஸ் எனக்கு 500 கொடுத்தாங்கன்றது வரைக்கும் தான் எனக்கு வந்த இன்ஃபர்மேஷனு. விகடனில் நேருவை கூப்பிட்டு ஒரு 500 கொடுத்துருவேன். அண்ணே நான் எப்படி நான் மட்டும் 500ன்னு சொன்னேன். அந்த பாருங்க அந்த திருவண்ணாமலைக்காரர் இருக்கான், கூப்பிடுங்க அவனை. வேலுவை கூப்பிட்டு நீ கொஞ்சம் ஏற்பாடு பண்ணணும். ஒரு 2-3 அமைச்சர்கள் சேர்ந்து 500 அனுப்பிவிட்டார்கள். சரியா? நீங்கள் உங்கள் மனது ஏமாற விரும்புகிறது மாலதி. நீங்கள் கேட்டீங்க இன்னும் அவங்களுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி. இது மாதிரியான இன்ஃபர்மேஷனை நம்ம உங்ககிட்டையும் இல்லை என்கிட்டையும் இல்லைன்னு வச்சுக்கோ. நான் உங்கள்கிட்ட எளிமையாக ஒரு கேள்வி கேட்குறேன். பிஜேபிகிட்ட இல்லாத பணமா? இந்த 500 கோடி நம்பியா பீகார் எலெக்ஷன் சந்திக்க போகிறாங்க பிஜேபி? சொல்லுங்க கிட்ட. மிட்டல்கிட்ட கேட்டால் கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாங்க சார். டாட்டாஸ்ட்டை கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா? யார் கொடுக்க மாட்டாங்க பிஜேபிக்கு சொல்லுங்கள். மாட்டிட்ட கேட்டால் கொடுக்க மாட்டாரா? மார்ட்டின், அதை நான் சொல்லலாம் வந்தேன். நீங்கள் கொடுக்குற 500 கோடியை நம்பியா பீகார் தேர்தலில் சந்திக்க போகிறாங்க? அப்போ சரி நாங்கள் யோசிக்கிறோம், ஓகே ஓகே பார்க்கலாம் அப்படி தானே சொல்லணும். நீங்கள் எதுக்கு காசு வாங்குறீங்க? உழைச்சி சம்பாதிச்ச துட்டா வச்சுருக்கிறீங்க நீங்கள். அவங்களா கேட்டாங்க உங்ககிட்ட, நீங்களா தானே கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. சரி கொடு. அவங்க நம்பிக்கை துரோகம் இல்லை சார் இது. நீங்கள் பண்ணுறது திருட்டுத்தனம். அவங்க ஆங்கிள்லேருந்து பாருங்கள். நீங்கள் மக்கள்கிட்டேருந்து திருடின பணத்தில் கொஞ்சம் கொண்டு கொடுக்குறீங்க, கொடுக்குறேன்றீங்க, கொடுங்க. சரி ஓகே இதெல்லாம் புரியுது. இப்போ அதை வாங்கி ஒரு நிமிஷமா நீங்கள் உங்கள் சந்தேகத்தை கேளுங்க, இங்கே ஞாபகம் வச்சுக்கிட்டு கேளுங்க. கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே உண்மையிலே முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நானும் அப்படிதான் நம்புறேன். உண்மையிலே முடிஞ்சிருச்சு, அதுதான் நான் சொல்ல வந்தேன். இதை இவங்க எல்லாருமே நம்புறாங்கம்மா சார். நானும் நம்புறேன் சார், முடிஞ்சிருச்சு சார். இந்த பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை இந்தியாவோட அட்டார்னி ஜெனரலிடம் கருத்து கேட்டிருக்கிறது. நேற்று நான் தீர்ப்பு விலைக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த தீர்ப்பு குறித்து நாங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தவிர்த்தவர்களிடம் விசாரணை நடத்தலாமா என்று கருத்து கேட்கிறார்கள். டாஸ்மாக் தவிர்த்து மன்னிக்கணும், டாஸ்மாக் தவிர்த்து மற்றவர்கள் மீது விசாரணை நடத்த தடை இருக்கிறதான்னு ஒரு ஒப்பீனியன் வாங்கி வச்சுக்கிறாங்க. இது நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச சட்டத்தின்படி எடுக்கலாம். அமலாக்கத்துறைக்கு இது தெரியும். ஆனால் அது அட்டார்னி ஜெனரல் அஃபிஷியலாக ஒரு இந்தியாவோட லீகல் ஹெட்டு, அவர்கிட்ட எழுத்துப்பூர்வமாக ஒப்பீனியன் வாங்கிட்டா நாளைக்கு கோர்ட்டு ஒரு வேலை ஏன் அப்படி பண்ணீங்கன்னு எடுத்த பாருங்க அட்டார்னி ஜெனரல் ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு என்று சொல்லிக்கொள்ளலாம். அது தனியாக நடந்துட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டாங்க சார். யார்? பிஎம்ஓ சிஎம்ஓ. இன்னும் இன்ஃபர்மேஷன் வந்து ஈடிக்கு வரல. ஓ, இப்படி தான் உடன்பிறப்புகளின் மூளை சிந்திக்கும். அதனால தான் உங்களுக்கு இது தோன்றுகிறது. ஏம்மா கிட்டத்தட்ட ஆரம்பத்திலிருந்தே ஓபிஎஸ் டீமில் தானே இருக்கார் வைத்திலிங்கம். ஓபிஎஸ் பிஜேபி கூட தானே இருக்கார். பிஜேபி கிழித்த கோட்டை தாண்டி இருக்காரா ஓபிஎஸ்? இல்லை. வைத்திலிங்கம் அவங்கள போய் மீறி நடந்திருக்காரா? லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் போட்டு 2.5 வருஷம் ஆகுது. இப்போது ஏன் நம்ம அமலாக்கத்துறை வைத்திலிங்கம் தொடர்பான நிறுவனங்களில் சோதனை செய்து அவரது மகன் ஊழல் செய்திருக்கார் என்று சொல்லியிருக்கிறது. இவ்வளவு தூரம் உங்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஓபிஎஸோட சொத்தை ஈடி அட்டாச் பண்ணியிருக்கா இல்லையா? கெஞ்சிட்டாரு. அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும் அட்டாச்மெண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி கொடுங்க. எனக்கு தெரியுமா, அவர்களுக்கு பணம் ஒரு பொருட்டல்ல. நீட்டுனா நினச்சி பார்க்க முடியாத துட்டு கிடைக்குமா? இதெல்லாம் ஒரு விஷயமா அவங்களுக்கு? இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. நம்பிக்கிட்டு எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, ரதீஷ் இன்றோ நாளையோ லண்டனிலிருந்து திரும்பி வரும் முடிவை எடுக்கும் அளவுக்கு போய்விட்டார்கள். அதுவும் ரதீஷ் மற்றும் அவரது நண்பர்கள் சூழ்நிலைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு 2-3 சேனலில் தான் எங்களை பற்றி பேசி ஒன்றும் இல்லாத விஷயத்தை பெருசாக்கியிருக்கானுங்க. அவர்களை சும்மா விட மாட்டேன். எல்லாம் முடிஞ்சிச்சு. எந்த அளவுக்கு அமலாக்கத்துறை தீவிரமாக போயிருக்கிறது என்றால், நான் அந்த 174ல் நிழலான விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த வாயில் நுழையாத பேர் உள்ள ஒரு பிரபல நட்சத்திரம் அவர்களை விசாரணைக்கு அழைக்கும் அளவுக்கு அமலாக்கத்துறையின் விசாரணை தீவிரமாக இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்க என்ன சார் முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு. நான் நேற்றே அமலாக்கத்துறை டீட்டெயில்டு அஃபிடவிட் ரெடி பண்ணிகிட்டு இருக்குன்ட்டு நான் சொன்னேன். ரெஸ்பாண்டன்ட் ஷுட் ஃபைல் கவுண்டர் அஃபிடவிட்னு அதில் போட்டிருந்துச்சு. இந்த வழக்கில் சேகரித்த ஒவ்வொரு ஆதாரங்களையும் அமலாக்கத்துறை மனுவாக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொன்னேன். 4 வாரங்களுக்குள்ள பதில் மனு பண்ணி தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னேன். இந்த டீல் முடிஞ்சுன்னா எதுக்கு மனு தயார் செய்கிறாங்க? அமலாக்கத்துறை உங்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் மேலும் 4 வாரம்
இன்னும் 4 வாரம் பதில் மனு தாக்கல் செய்ய, எங்களுக்கு இன்னும் அவகாசம்னு போய்கிட்டே இருக்கலாம்ல. பன்னீர்செல்வத்தை காப்பாற்றலை, வைத்திலிங்கத்தை காப்பாற்றலை, ஆனால் ஜென்ம எதிர்ப்பு, அதாவது கூட்டணியில் இருக்கிற அவங்களையே காப்பாற்றலையாம். ஜென்ம எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் போயிட்டு சார் ஒரு 500 கோடி தரேன்னு சொன்னோன்னே ஓகே. இந்த வடிவேல் படத்தில் ஒரு ஜோக் வரும் தெரியுமா, அந்த 5 ரூபா கொடுத்துட்டு உள்ளே விடுன்ட்டு போய் ஒரு செக்யூரிட்டிகிட்ட சொல்லுவார் 10 ரூபா வாங்கிட்டு நீ வெளில போ அப்படின்னு. அதுதான் இங்கே சார். இப்போ சார் வரலாறை நம்ம பார்த்தோம்னா 2Gயாக இருக்கட்டும், மணல் விவகாரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி திரு நேரு அவர்களுடைய ஊழல் விவகாரமாக இருக்கட்டும், எல்லாமே பூதாகரமாக வெடிக்கும், அப்படியே அமைதியாயிரும். ரைட், ஃபேர் இனஃப், குட் கொஸ்டின். 2G சொன்னீங்க, பூதாகரமாக வெடிச்சது, இவங்க காலி போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். அதோட பர்பஸ் என்ன? 2Gயோட பர்பஸ் அவங்கள எலெக்ஷனில் அது காங்கிரஸை தோக்கடிச்சாங்க. முடிஞ்சா? எந்திரிக்க முடிஞ்சா காங்கிரஸ்? இல்லை. மதுமான ஊழலோட நோக்கம் என்ன? டெல்லியில் வெற்றி பெறணும், ஆம் ஆத்மி ஒழிச்சு கட்டணும். முடிஞ்சா? கூடுதலாக பிஆர்எஸையும் ஒழிக்கணும், பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி. முடிஞ்சா? இந்த மதுபான ஊழலோட நோக்கம் என்ன? ஊழல் விசாரணையோட நோக்கம் என்ன? திமுக ஒழிக்கணுமா? அதுக்கு தேர்தல் வரணும். அது வராமல் எப்படி முடியும்? நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் சர்ச்னு மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு இருக்கிறோம். தேர்தல் முடிஞ்சிருச்சா? ஆக்சுவலாக இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் சார், அமித்ஷா மற்றும் மோடி, அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ், இவங்கெல்லாம் இந்தியா முழுவதும் நம்ம எல்லா மாநிலங்களிலும் வெல்றோம், நம்ம சொல்கிறத கேட்குறாங்க, நம்மளால் வெற்றி பெற முடியுது. வெற்றி பெற முடியல, ஆட்சி பிடிக்கலாலும் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எடுக்கிறோம், குறிப்பிட்ட அளவுக்கு சீட்டு பெறுறோம். பாஜகவின் ஜென்ம எதிரி இல்லை அரசியல் எதிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற ராகுல் காந்தி சொன்னார்ல, யூ நெவர் எவர் வின் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அவங்க சொல்கிறாங்க, இது நம்மளுக்கு முடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்மளுக்கு எதிராக இருக்கிற கட்சி திமுக, ஓகேங்களா, பெரியாரின் கொள்கை பேசிக்கிட்டு, அதே போல் திராவிட சித்தாந்தத்தை பேசிக்கிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரில திமுக, ஓகேங்களா. அதை தாண்டி அதை பேசிக்கிட்டு பாஜகவை இங்கே வர முடியாதபடி தடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நாம் எதுக்கு விட்டு வைக்கணும், இங்கே பணம் கொடுத்தா நம்ம ரொம்ப பர்சனலாக எடுத்துப்பாங்க. ஸோ அந்த வகையில் அந்த கான்டெஸ்ட்டில் நம்ம பார்க்கணும், பணம் அதை தாண்டி இந்த கான்டெஸ்ட்டில் பார்க்கணும். இங்கே வந்தால் நீங்கள் திமுக முடிச்ச மாதிரி இருக்கும், காங்கிரஸையும் முடிச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு காங்கிரஸுக்கும் ஒரு ஹோல்டர் இருக்குல்ல தமிழ்நாட்டிலேருந்து வளர்ந்ததுனால, தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்ததுனால நமக்கு இந்த சனாதனம்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. புரியுதுங்களா? சனாதனத்தை எடுத்துனா ஆமையா சனாதனம் தான் சாதின்ட்டு நம்ம பேசுவோம். அப்படி தான் நம்ம கற்பிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? சனாதனத்தை வாழ்க்கையாகத்தானே வட இந்தியாவில் நினைக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், சனாதனா இஸ் அ வே ஆஃப் லைஃப்னு ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு விஷயம் சொல்லி அது சர்ச்சையானது. நாம் இங்கே பெரியாரை படித்து இந்த இந்த சமூக நீதி பேசி இந்த சூழலில் வளர்ந்ததன் காரணமாக நமக்கு சனாதனம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த சனாதனத்தை உயிராக நினைப்பவர்கள் தானே வட இந்தியாவில் இருக்கிறார்கள். அவர்கள் தானே இன்று பிஜேபி கட்சியில் ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அப்படி உயிராக நினைக்கும் சனாதனத்தை எய்ட்ஸோடு ஒப்பிட்ட ஒரு கட்சியை சும்மா விடுவார்களா? அதையும் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். உங்களை எதுக்கு காப்பாற்றணும்? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி லியோ சொன்னீங்களா, நீங்கள் சொன்னீங்களான்னு எனக்கு நினைவில், முடிஞ்சிருச்சுன்னு மகிழ்ச்சியில் தான் போகிறாங்க குளத்தூருக்கு. நான் தான் சொன்னேன், பையனை கூப்பிட்டு வான் பண்ணி. சரி சார், சரி யோசிப்போங்க, அப்படி தானே திரு மோடி அவர்கள் அனுப்பிச்சி விட்ருக்கணும். இது இந்த டாக்கு மோடிக்கிட்டே நடக்கலம்மா. நான் எதுக்கு ஜெயலலிதா ஜட்ஜ்மெண்ட்டை உதாரணமாக சொன்னேன். 16 பக்கம் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? பேசியாச்சு, ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, அப்போ மேல் மட்டத்துக்கே தெரியாமல் இடைத்தரகர்கள் யாரோ 500 கோடியை வாங்கிட்டாங்க. இவங்க திரு மோடி அவர்களே வாங்கிட்டாரு, அமித்ஷா கிட்டே போயிடுச்சுன்னு நம்பி திரும்ப சந்தோஷமாக இருக்காங்க. பையனை கூப்பிட்டு வான் பண்ணிட்டாரு, ஒழுங்காக வேலை பார்க்கணும், ஒன்னால தான் இவ்வளோ கெட்ட பேர் என்று சொன்னதும் அவர் அப்பாட்ட நல்ல பேர் வாங்குறாராம். காலையில் ஆய்வு கூட்டம். நேற்று இந்த வெள்ளத்தடுப்பு கவனிச்சிங்களா? வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகளை தலைமைச் செயலகத்தில் ஆய்வு மேற்கொண்டாருன்னு நேற்று நியூஸ் டிஐபிஆர்லேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் வந்துச்சு. அதுக்கு 2 நாள் முன்னாடி சிஎம் நேரடியாக போய் கால்வாயெல்லாம் பார்வையிட்டார், ஞாபகம் இருக்கா? அப்போ கூட நான் இந்த வலைத்தளத்தில் பதிவு செஞ்சுருந்தேன். அப்பா நேராக போய் பார்க்குறாரு, இவர் ஊட்ட விட்டு வெளியில் வரலன்ட்டு நான் அப்போ போட்டிருந்தேன். இவர் வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாம் பார்வையிட்டாருன்னு சொல்லிட்டு செய்திகள் வந்திருந்தது. இது எதுக்குன்னா அப்பா கிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இவர் உதயநிதி ஏன் தேரவே மாட்டான்றது இது உதாரணமாக சொல்கிறேன். நீங்களாம் பண்ணணுமா? அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இதை பண்ணணுமா அந்த வேலையை?
அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக 2 நாளாக கட்சி வேலை பார்க்குறது, அலுவலகத்துக்கு செல்வது, அதிகாரிகளோட ஆய்வு கூட்டம் நடத்துறதுன்னு இவர். அண்டு குறிஞ்சி இல்லத்தில் நீ தங்கவே கூடாது, குறிஞ்சியில் தங்கி தான் இவ்வளவும் நடந்தது. அண்ட் இவர்களுக்கு ஈசிஆரில் ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் தான் ஒரு 4 நாட்களாக தந்தையை சந்தித்ததிலிருந்து தங்கி கொண்டிருக்கிறார். இன்னொன்று ரொம்ப நாம் அதிசயமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், முந்தா நாள் இந்த 500 கோடி மீட்டிங் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, வீட்டில் 10:30க்கெல்லாம் போயிருக்காரு சித்தரஞ்சன் சாலைக்கு உதயநிதி. இதுவே பெரிய விஷயம். ஆமாம் சார், இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கும்போது தூக்கமே வராது. உண்மைதான். ஸோ ஈசிஆர் வீட்டுக்கு போகணும், நீ குறிஞ்சி இல்லத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லியிருக்கார்கள். இதோட ஒரு